என்னடா இது படத்துடைய அப்டேட் வந்துடுச்சு. ஆனா, இவனுங்க இன்னும் கதற ஆரம்பிக்கலையே அப்படின்ற மாரி நான் வந்து நோட் பண்ணிட்டு இருந்தேன். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வீடியோ ஒண்ணு ட்விட்டர்ல பார்த்தேங்க. ஒரு வீடியோ வந்து ட்விட்டர்ல வந்து அதோடைய கேப்ஷன் பார்த்தீங்கன்னா, "சதச்சிட்டானுங்கடா" அப்படின்ற மாரி போட்டு ஒரு நண்பர் வந்து ட்விட்டர்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கலேருந்து ஒரு ஆள் அவரு ஓகேங்களா. ஸோ அவர் வந்து அந்த வீடியோ போட்டு "சதச்சிட்டானுங்க" அப்படின்ற மாரி வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவ ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும்போது யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கே நாங்க தான் எல்லாத்தையும் பேசுற, சினிமா எல்லாம் தெரிஞ்ச புலவர்கள்ன்ற மாரி பேசிட்டு இருக்க 3 குரங்குகள் இருக்கும்ல. கண்ணையும், காதையும், மூக்கையும் பொத்திட்டு இருக்கிற மாரி 3 குரங்குகள் இருக்கும்ல. அந்த குரங்குகள் தான் வடை பேச்சு குரங்குகள் தான். அந்த 3 உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்த பத்தி பேசுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, "அஜித்துடைய பிசினஸ் மொத்தமா சரிஞ்சு போச்சு." அப்படின்ற மாரி வந்து ஒரு அ வீடியோ ஒண்ணு பேசிட்டு இருக்குது. அந்த வீடியோல பேசுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோணவாயன் பிஸ்மி அவன் தான் பேசிட்டு இருக்கான். ஓகேங்களா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்துடைய பிசினஸ் ஒட்டுமொத்தமா சரிஞ்சு போச்சு. அஜித் அவ்வளவுதான். இனிமே வந்து சான்ஸே இல்ல. அவர் வந்து முடிஞ்சு போச்சு. அந்த ரேஞ்சுக்கு வந்து அந்த வீடியோல கதறி வச்சிருப்பான். ஆக்சுவலா அந்த வீடியோக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, சரிந்தது அஜித்துடைய பிசினஸாம். அதாவது இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் என்ன அஜித்துடைய மேனேஜரா? இல்ல அஜித்துடைய சம்பளம் என்ன பார்த்துட்டு இருக்கானா? இல்ல என்னன்னு புரியல. இவன் வந்து சொல்றான், சரிந்தது அஜித்துடைய பிசினஸ். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இப்படி கதறானுங்க? இப்ப இவனுக்கு வந்து யார தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கானுங்க? எல்லாத்தையும் வந்து விரிவா பார்க்கலாம். அந்த வீடியோல வந்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விநியோகஸ்தர் வந்து பேசிட்டு இருந்தானாம். அந்த விநியோகஸ்தர் வந்து சொன்னாராம். என்ன சொன்னாருன்னா, அஜித்துக்கு வந்து இந்த அ குட் பை டக்லி வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, அவருடைய பிசினஸ் வந்து 225,00,00,000 இருந்துச்சு. இப்போ வந்து அவருடைய பிசினஸ் வந்து கிட்டத்தட்ட 125,00,00,000க்கு கீழ சரிஞ்சு போச்சு. அவருக்கு வந்து தமிழ்நாட்ல மட்டும் தான் ஒரு 60,00,00,000 கிடைக்குது. மத்தபடி வந்து வெளிய கேரளால 1,00,00,000 தான். முக்கியமா ஆந்திரால வந்து அஜித் வந்து சைபர். அங்க வந்து அவர் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. அவர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கீழ போயிட்டாரு. அஜித் வந்து அவ்வளவுதான். அந்த ரேஞ்சுக்கு வந்து அந்த விநியோகஸ்தர் இவன்ட்ட சொன்னதா வந்து இவன் சொல்லியிருப்பான். ஆக்சுவலா இவனுக்கு வர சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்னா, இவன் சொன்ன விஸ்வாசம், விக்ரம் படத்துடைய கதைகள் தான். அது வந்து உங்களுக்கே தெரியும். அவன் என்ன கதை விட்டான்னு ஓகேங்களா. ஸோ அவன் வந்து இந்த விநியோகஸ்தர் சொன்னாங்க அப்படின்னு இந்த வீடியோவ மேக் பண்ணி அதுக்கு ஹெட்லைன் "அஜித்துடைய பிசினஸ் சரிந்தது" அப்படின்னு போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இதுவரைக்கும் இவனுங்க வந்து சினிமால வந்து யார கால புடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் இப்ப சிஎம்மா இருக்கார்ல, அவரு வந்து இவனுங்களுக்கெல்லாம் பிஸ்கட் போட்டுக்கிட்டு, "நான் தான் இங்க நம்பர் 1 நான் தான் இங்க சூப்பர் ஸ்டார். அந்த ரேஞ்சுக்கு வந்து என்ன பில்டப் பண்ணி பேசு" அப்படின்ற மாரி சில பிஸ்கட் துண்டுகள தூக்கி போட்டுட்டு வேலை வாங்கிட்டு இருந்தாரு. இப்ப அவரு வந்து சினிமாவ விட்டு அரசியலுக்கு போயிட்டாரு. அதனால வந்து இப்ப அந்த இடத்துல யாருமே கிடையாது. இப்ப விஜய் பிஸ்கட் போட்டார்ல, அந்த பிஸ்கட் போடுற இடத்துல தமிழ் சினிமால யாருமே கிடையாது. இப்ப விஜய்னா விஜய்க்கு ஈக்குவலா யார் இருக்காரு? அஜித் இருக்கிறாரு. அஜித் வந்து இவங்கள கண்டுக்கவே மாட்டாரு. முக்கியமா சொல்லப்போனா மீடியா பக்கல கண்டுக்கவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு படம் நடிப்பாரு, போயிடுவாரு அவ்வளோதான். ஸோ அவர்ட்ட நீங்க வந்து ஒண்ணும் வேல காட்ட முடியாது. ரஜினி சார் வாய்ப்பே இல்ல. ஓகேங்களா? ஸோ அடுத்து யார் இருக்கிறாங்க பார்த்தா, சூர்யா. அந்த விஜய், அஜித், சூர்யா இவங்கலாம் வந்து ஒரு ஏஜ் அந்த ஒரு கேட்டகரில வருவாங்கல்ல. ஸோ சூர்யாவ புடிச்சா நம்ம வந்து லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அடுத்தது. ஸோ அடுத்து வரப்போற வருஷங்கள் வந்து நம்ம வந்து சூர்யா கால நக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி, ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து அவ்ளோ புகழ்ந்து இதுவரைக்கும் சூர்யா வந்து அ அஜித், விஜய் ரேஞ்சுக்கு கிடையாது. அவர் வந்து ரொம்ப கொழுப்பு அதிகம். அவருக்கு வந்து தன்னை ஒரு பெரிய ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு சைபர், அவர் ஜீரோ அப்படிலாம் வந்து சூர்யாவ போட்டு அந்த திட்டு திட்டின இந்த கோணவாயன் பிஸ்மி வந்து இன்னைக்கு சூர்யா வந்து அஜித்தையே முந்தி விட்டார். ஒரு வீடியோ கூட பார்த்தேன். அ அஜித்தையே முந்தினார் த ஒன் சூர்யா. அவன் எப்படின்னா, இந்த கருப்பு படம் இருக்குல்ல, அந்த கருப்பு படம் வந்து எதுக்காக ஹிட் ஆச்சுன்னு ஊருக்கே தெரியும். அந்த படம் வந்து சூர்யாக்காக ஹிட் ஆகல. கருப்பு படம் வந்து சூர்யாக்காக ஹிட் ஆகல. அந்த கருப்பசாமி, அந்த கன்டென்ட் அதுக்காக மட்டும் தான் அந்த படம் ஹிட்டு. நீங்க சூர்யாக்காக தான் ஹிட்டுன்னா, மத்த எல்லா படங்களும் கடந்த 10 வருஷத்துல வந்த எல்லா படம் கலெக்ஷனும் சேர்த்து பார்த்தா கூட ஒரு 100 கோடி கூட வராது. ஓகேங்களா? ஸோ, அதனால சூர்யாக்காக அந்த படம் ஓடல. அந்த கருப்பசாமி, அந்த கன்டென்ட் அதுக்காக அந்த படம் ஓடுச்சு. அந்த லாட்டரி ஹிட்ட கையில வச்சுக்கிட்டு, பாருங்க இத வச்சு அஜித்தைய முந்தி விட்டார் சூர்யா அப்படின்ற ஒரு மாய பொய் பிம்பத்த உருவாக்கி, அஜித்த வந்து இன்னும் கீழ இறக்கி, அடுத்தது இங்க சூர்யா தான் கோலிவுட்ல நம்பர் 1 அப்படின்ற மாரி ஒரு பிம்பத்த உருவாக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா, இவனுங்க தொடர்ந்து நெறைய வேலைய பார்த்துட்டு இருக்கானுங்க. அது வந்து அப்பட்டமா தெரியுது நமக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அஜித் வந்து இனிமே சினிமால எந்திரிக்கவே முடியாத ரேஞ்சுக்கு வந்து அவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா வந்து இங்க வந்து ஒரு அஜித்தோ, ஒரு விஜயோ பார்த்தீங்கன்னா, அவங்க படங்கள் வரும்போது, அந்த படத்துடைய கன்டென்ட் எப்படி இருக்கு? அப்படின்ற மேட்டரே கிடையாது. அத 3 நாள் வர கலெக்ஷன் இருக்குல்ல, அந்த கலெக்ஷன்லேயே போட்ட பணத்த எடுத்துருவாங்க. அதுதான் ஃபேன் பேஸ். அந்த ஃபேன் பேஸ் வந்து சூர்யாவுக்கு சுத்தமா கிடையாது. ஸோ அஜித் வந்து எப்ப அந்த படம் விட்டாலும் அவர் படம் இப்ப டேர் டெவில் சொல்லிட்டுருக்காங்க. அந்த டேர் டெவில் இன்னும் 2 வருஷம் கழிச்சு வந்தா கூட, அவருக்கான ஓப்பனிங்
துளி கூட அசையாது. அவர் படம் எப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அந்த ரேஞ்சுக்கு வந்து பசங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. சொல்லப்போனால் அவருடைய ரேசிங் டாக்குமெண்ட்ரி, இந்த கிளாடியேட்டர்ஸ் டாக்குமெண்ட்ரி இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட்ரியை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. எதுக்காகனா அந்த ஃபேன்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை. அதை வச்சு அவங்க பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆனால் டாக்குமெண்ட்ரியை கூட ஃபேன்ஸ் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை வந்து அஜித்தை தவிர இப்போ இந்த ஜென்ரேஷனில் யாருக்குமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அஜித் அப்படி ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. அவர் படம் எப்போ வந்தாலும் அந்த படம் நிச்சயம் தாறுமாறு ஹிட் அடிக்கும். அவர் படங்கள் வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஒரு 300 கோடி 400 கோடி கலெக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கணும். இப்போ அஜித்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மெகா பிளாக் பஸ்டரான படம் பாருங்கள். இப்போ விஜய்க்கு வந்து மெகா பிளாக் பஸ்டரான படத்தை பாருங்கள். சூர்யாக்கான படத்தை பாருங்கள். இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய்க்கு வந்து லியோன்னு படம் வந்து சொல்கிறாங்களே, லியோ வந்து அதிக கலெக்ஷன் சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா நம்ம வந்து பலமுறை ஆராய்ச்சி பேசிட்டோம். பட் இருந்தாலும் லியோ வந்து ஒரு ஹாலிடேல சோலோவா ரிலீஸ் ஆகுது. அது வந்து எல்சியூ அப்படின்ற ஒரு ஹைப்பு. அதை வச்சுட்டு சோலோவா ரிலீஸ் ஆகுது. அந்த ஹாலிடே கலெக்ஷன்ஸ் மொத்தத்தையும் லியோ அள்ளிட்டு போகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து அவருடைய ரீசென்ட் டைமில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டரான விஸ்வாசம்னு சொல்லலாம். அந்த விஸ்வாசம் வந்து பொங்கல் ஹாலிடேல பேட்ட கூட கிளாஷில் வருது. நீங்கள் பாருங்கள், ஆப்போசிட் வந்து ஆளுங்கட்சி பார்ட்டியோடைய சன் பிக்சர்ஸ், ரஜினிகாந்த், அனிருத், கார்த்திக் சுப்ராஜ், விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பேட்டை. அந்த படத்துக்கு அகெயின்ஸ்டாக அஜித் வந்து சிறுத்தை சிவா வச்சுக்கிட்டு டிஎம்ஆன் மியூசிக்கை வச்சுட்டு ஒரு படத்தை கிளாஷில் வராரு. அந்த படம் பேட்டையை ஓவர்டேக் பண்ணுது தமிழ்நாட்டில். ஸோ அந்த படம் ஒருவேளை அந்த விஸ்வாசம் வந்து அன்னைக்கு அந்த பொங்கல் ஹாலிடேல இந்த லியோ, கருப்பு மாதிரி சோலோவாக ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா, அந்த படம் நிச்சயம் வந்து ஒரு 400 கோடி கலெக்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ். அந்த கிளாஷ்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கோடி கலெக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த படம் சோலோவாக வந்துச்சுன்னா எப்படி வந்திருக்கும்? அதுதான். அதுக்கப்புறம் துணிவு, வாரிசு. இதிலோட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்த்தீங்கன்னா, துணிவு படத்துக்கு செம்ம கிராண்ட் ஓப்பனிங் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பொய் பிரச்சாரங்கள், இந்த ரோட் மேஃபியா கையில் வச்சுக்கிட்டு இங்கே பண்ண பல பேர் வேலையில் பார்த்தீங்கன்னா, துணியை விட வாரிசு தான் பெட்டராக கலெக்ட் பண்ணுச்சுன்ற மாதிரி ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்கானுங்க. ஆனால் உண்மையான ஹிட் யாருன்னு ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு படம் தான் துணிவு. அந்த படம் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, வாரிசு கூட கிளாஷில் வந்து இப்போ அஜித் வந்து யாரு கூடயும் கிளாஷ் வர யோசிக்கிறதே கிடையாது. டக்குன்னு விட்டுருவார் கிளாஷு. மோதி பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி. இங்கே சூர்யா அப்படி பண்ணுறாரா? வேட்டையன் ரிலீஸ்ன்னு சொன்ன உடனே கங்குவா தூக்கிட்டு வெளியே ஓடினார். ஓகேங்களா? ஸோ அதுதான் சூர்யா அந்த ஸ்டேஜ். ஸோ அதுமாரி அஜித் வந்து பயப்படாமல் கிளாஷில் வராரு. அவருடைய பெஸ்ட்டு படங்கள் எல்லாமே வந்து அந்த கிளாஷில் வந்து மாட்டிக்கிறதால வசூல் வந்து மொத்தமாக குறையுது. இப்போ குட் பை அக்லி பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கான படம். அது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு எதுவுமே கிடையாது. ஃபேன்ஸை என்ஜாய் பண்ணுற படம் தான் குட் பை அக்லி. ஒருவேளை அந்த படம் அவங்க திட்டமிட்டபடி அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா, அந்த பொங்கல் ஹாலிடேல அந்த படம் செம்ம கலெக்ஷன் இருக்கும். அந்த விடாமுயற்சி அந்த படம் வந்து ரிலீஸ் டேட் வந்து அப்படி சொதப்புறனால பார்த்தீங்கன்னா, இந்த குட் பை அக்லி ஏப்ரலுக்கு போயிடுச்சு. ஏப்ரல் அந்த ஒர்க்கிங் டேஸில் அந்த ஒரு எக்ஸாம் டேஸ்லாம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது, அப்பயும் அந்த ஃபேன் பேஸ் உள்ள படத்தையே தமிழ்நாட்டில எல்லா ஆடியன்ஸும் அப்படி கொண்டாடினாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட வந்து 200 கோடி கிட்டத்தட்ட கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படம். தமிழ்நாட்டில மட்டுமே 200 கோடி அந்த நெருங்க கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. அதுக்கு அஃபிஷியலா அந்த படத்துடைய விநியோகஸ்தர் வந்து ராகுல் வந்து போஸ்டர்லாம் போட்டிருந்தாரு. ஆனால் அதெல்லாம் வந்து இந்த வலைபேச்சு குரங்களுக்கு வந்து உண்மையே தெரியாது. இது வந்து விஜய் படத்துடைய ப்ரொடியூசர் எவனாவது வந்து ஒரு சின்ன போஸ்டர் போட்டால் பாருங்கள் ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி கூவிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் அஜித் படத்துடைய ப்ரொடியூசரு, விநியோகஸ்தரு அவங்க போஸ்ட்டே போட மாட்டாங்க. அப்படியே யாச்சும் போஸ்ட் போட்டால் அதெல்லாம் போய் அந்த படம் கலெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குட் பை அக்லி போன வருஷத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 90% தியேட்டரில் டாப் 10 வசூலில் ஃபஸ்ட்டில் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு ஹிட் படம் தான் குட் பை அக்லி நம்ம தமிழ்நாட்டில். அந்த படம் வந்து அல்ட்ரா ஃப்ளாப்பு, அந்த படம் பெரிய நஷ்டம் அப்படின்ற மாதிரி இந்த வடைபேச்சு 3 குரங்கள் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து ஒரு டியூட் படத்துடைய ஆடியோவில் வச்சு பேசும்போது குட் பை அக்லி எங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட்னு சொன்னார். அதை கூட இவங்க நம்ப மாட்டானுங்க. அப்படி ஒரு வன்மம் பிடிச்ச பையில தான் இந்த கோணவையன், குரங்கு, பிஸ்மி அந்த மற்ற 2 பேரும். ஓகேங்களா? ஸோ இவனுங்க வந்து இன்றைக்கி வந்து அஜித்துடைய பிஸ்னஸ் டோட்டலாக சரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அஜித் இப்படி கீழே இறக்கி சூர்யாவை மேலே தூக்கிட்டு வரணும். இப்போ வந்து விஜய் சினிமா விட்டு போனதில் சூர்யா தரப்பே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து டயர் 1 ஹீரோ அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா, ரஜினி, அஜித், விஜய் 3 பேர் மட்டும்தான். இந்த டயர் 1ல நம்மளும் ஓடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அஜித்தை வம்பிழுக்கணும். அஜித் ஃபேன்ஸ் வம்பிழுக்கணும். அதுதான் அவங்களுக்கு டார்கெட்டு. ஏன்னா அப்படி ஃபேன்ஸ் வம்பிழுக்கும் போது தான் அஜித் சூர்யா அப்படின்னு மாறும். அப்படி மாறும்போது ஃபேன்ஸ்குள்ளே அந்த ஒரு ஈக்வல் கிளாஷ் உருவாகும்போது நிச்சயம் வந்து படங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படும். ஸோ அதை உருவாக்குறதா பார்த்தீங்கன்னா சூர்யா சைட்லேருந்து திட்டமிட்டபடி அஜித்தை வந்து வம்படியாக அஜித் ஃபேன்ஸு சூர்யா ஃபேன்ஸை கண்டுக்கிறதே கிடையாது. ஏன் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. இவனுக்கு வம்படியாக வந்து வம்பிழுத்துட்டு இருக்கானுங்க. அதுக்கு வந்து சூர்யா தரப்பு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சூர்யா தரப்புலேயே வந்து இதேமாரி விஜய் போனதால்
சில பேருக்குலாம் அப்படியே அமௌண்ட்லாம் கொடுத்து தான் ஒரு பெரிய ஹீரோ, தி ஒன் அது வந்து பப்ளிஷ் பண்ணுங்க. தி ஒன் அப்படின்ட்டு என்னன்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒன்லி சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. த ஒன்னு. மத்த யாரும் சூர்யா பத்தி போஸ்ட் பண்றது கிடையாது. ஸோ அதேமாரி த ஒன் பப்ளிஷ் பண்ணுங்கன்ற மாரி சூர்யா சைட்லேருந்து சில எலும்பு துண்டுலேருந்து தூக்கி போடுறதா சில பேர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. போக போக நிச்சயம் நமக்கு தெரிய வந்துரும் ஓகேங்களா. ஏன்னா இந்த விஸ்வநாதன் அண்ட் கோ படம் இருக்குல்ல, அது விஸ்வநாதன் அண்ட் சன்ஸா வசந்த் அண்ட் கோ மாரி விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அவ்வளோ வந்து ஜிஞ்சா கடிச்சிட்டு இருக்கானுங்க. பெரிய பெரிய படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும் உங்களுக்கு இந்த படம். அவ்வளோ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. பார்த்துலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி இப்பலேருந்து வந்து புஜுக் புஜுக் பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த படத்துக்கு. என்ன காரணம்னா சூர்யா வந்து அது மேலே கொண்டு போணும் அப்படின்ற ஒரே காரணம் தான். அதுக்காக பார்த்தீங்கன்னா, இவனுங்க இனி வரும் காலங்களிலும் அஜித்த வந்து கீழ இறக்கிட்டே தான் வரப்போறானுங்க. அத ரசிகர்கள் வந்து கண்டுக்கிறது கிடையாது. பட் நியூட்ரல் ஃபேன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். ஏன்னா, இவனுங்க இந்த அளவுக்கு தான் எச்சோல பண்றாங்க. என்ன ரீசன்? அப்படின்னா அஜித் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜித் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. ஏன்னா, இவன கண்டுக்க மாட்டாரு. அந்த ஒரு காண்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபேன்ஸுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. எதனா ட்விட்டர்ல போட்டு திட்டிட்டே இருப்பானுங்க அவங்கள போட்டு. அது ஒண்ணு. அப்புறம் நேர்கொண்ட பார்வை படத்தை வந்து விமர்சனம் பண்ணானுங்க இவனுங்க. விமர்சனம் பண்ணி, அந்த படத்தில வந்து அந்த கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து திட்டினானுங்க. அந்த பொண்ணுங்க போடுற உடையெல்லாம் பார்க்கும்போது, அந்த பொண்ணுங்களுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு 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 கவலையே வரல. ஏன்னா, அந்த பொண்ணுங்க போடுற உடையெல்லாம் அப்படி தான் இருக்கு அப்படின்ற மாரி ஒரு தப்பான ஒரு கமெண்ட் குடுத்தானுங்க. அத வந்து அஜித் ஃபேன்ஸ் ட்விட்டர்ல எடுத்து போட்டு, ஊர்ல எல்லார்கிட்டயும் செருப்படி வாங்க வச்சானுங்க. இந்த 3 பேரையும். அதில காண்டாயி தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வந்து அஜித் வந்து கிடைக்கிற கேப்லாம் டிகிரேட் பண்ணிக்கிட்டு, அவ்ளோ தரம் தாழ்த்தி பேசிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு அஜித் ஒரு தனி சிகரம். அந்த ஒரு இமயம். அந்த இமயத்தில வந்து ஒரு சின்ன ஹேர கூட புடுங்க முடியாது இந்த 3 பேராலயும். அது வந்து ஊருக்கே தெரியும். ஸோ நியூட்ரல் ஃபேன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கங்க. இவனுங்க எந்த அளவுக்கு எச்சத்தனமானவனுங்க. அதுவும் முக்கியமா அந்த கோனவாயின் பிஸ்மி எந்த அளவுக்கு எச்சத்தனமானவன்னு ஊருக்கே தெரியணும். அது எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, டிவிகே கட்சி ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவன் வந்து அந்த சமயத்தில வந்து டிஎம்கேடைய சொம்பா இருந்தான். அந்த ரூ. 200 வாங்கிட்டு கத்துற சொம்புல வந்து இவனும் ஒருத்தனா இருந்தான். டிஎம்கே தான் அப்படின்னு பேசிக்கிட்டு, டிவிக்கு வந்து விஜய்லாம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என்ன சீட்லாம் வாங்கி ஒரு சிஎம்லாம் ஆக முடியாது. அவர் வந்து ஒரு சரத்குமார், ஒரு கார்த்தி, ஒரு சிவாஜி இப்படி தான் வந்து கமல் மாரி இப்படியே போயிடுவாரு அப்படின்ற மாரி ஆரம்பத்தில வந்து அப்படி பேசிட்டு இருந்தான். விஜய் இந்த எலக்ஷன் கிட்ட வரும்போது அவர் வர கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு, நான் டிவிக்கு ஆதரவு கொடுக்க போறேன். டிவிகே தான் வந்து ஜெயிக்க போகுது அப்படின்ற மாரி அப்படியே தொத்திக்கிட்டான் விஜய் பக்கம். அரசியல் சம்மந்தத்தில ஓகேங்களா. ஸோ அதேமாரி வந்து அவனுக்கு வந்து எங்க என்ன தேவையோ அத பூர்த்தி பண்ணுறதுக்கு ஆள் கிடைச்சாங்கன்னா, அப்படியே தொத்திப்பான். அதான் அவனுடைய 1 நம்பர் வேலை. ஸோ இந்த கோனவேன் பிஸ்மி, அறவேக்காடு அந்தணன், அப்புறம் வந்து அந்த சனியன் சக்திவேல் இதுங்கலாம் பேசுகிற பேச்செல்லாம் நியூட்ரல் ஃபேன்ஸ் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோ. அஜித்தின் பிஸ்னஸ் ஒரு காலத்திலும் சரியாது. அவருடைய உயரம் வந்து அப்படி போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு சாட்சி அவருடைய ரசிகர்களின் அந்த கரகோஷமும், கரவொலியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.